6 7 மணிக்கு போட முடியுமா? 7 மணிக்கு நீங்க பயணம் போறீங்க அப்படியா? 7 மணிக்கு போடுறது ஆமா. கஷ்டமா தான் நிற்கும். ஏன்னால் இன்றைய பாடத்தை பொறுத்தான் ஒரு நாளைக்கு கிளாஸ் எப்படின்னு பார்க்கணும். நாளை நைட்டுக்கு போடாலும் நைட்டுக்கு தான் போடுவாங்க இன்ஷால்லா பார்க்கும் அது. ஏன்னால் இன்றைய பாடத்தை பொறுத்தா நாளைக்கு பாடத்தை பார்க்கணும். இன்றைய பாடத்துல நீங்க எப்படி ஓகே. நீங்க உங்களுக்கு டைம் தேவைப்பட்டால் டைம் தேவைப்படலாம் நாளைக்கு புதிய பாடத்தை போடலாம். நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம்கள் தேவைப்பட்டா இப்ப கிளாஸ் போட்டு நாளைக்கு போட்டா உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிருக்குமே. நாளைக்கு ஏலியா போடுறது நாளைக்கு கொஞ்சம் டிலேயா போட்டு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போல டைம் கிடைக்குமே. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அதான் ஜி. ஓதலாமா? உங்கள்கிட்ட வந்து நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓதி முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. ம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ك لي ما இதுல டூ டிலே تو ஆகப்படாது. என்று சொல்லி 2-3 செகண்ட்ஸ் நாங்க டிலே பண்ணி லீ என்று சொல்லி நாங்க டிலே பண்ற நேரம் ஏன் நாங்க டிலே பண்ணப்படாத இந்த ஃபர்ஹான் எங்களோட மைண்ட்ல வந்து அடுத்தடுத்த எழுத்துக்களை நாங்க ஃபாஸ்டா நாங்க ரீட் பண்ணா தான் எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு வேர்டா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க தடுமாற மாட்டோம். விளங்குதா? இப்ப நாங்க ஓகே. ஏன் ஏன் நாங்க லெட்டர் பை லெட்டரா ப்ராக்டிஸ் பண்ணணும்? என்ன ரீசன்? அந்த முழு வேர்டையும் ஒரே அடியா எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேஸ் ஆயிக்கும். விளங்குதா? அப்ப அந்த வேர்டை நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேசா ஆயிக்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றோம். லெட்டர் பை லெட்டரா நாங்க ப்ராக்டிஸ் பண்றது. யோசிச்சு பாருங்க. நீங்க இப்பதான் நீங்க 4 லெட்டர்ஸ்ல இருக்கீங்க. 5 லெட்டர்ஸா ஓகே. 6 லெட்டர் 10 லெட்டர்ஸ் ஒரு வேர்டை ஒரு 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 சென்டென்ஸை நாங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் பெரிய கஷ்டமாயிக்கும். இப்படி என்றால் மறந்து போயிடும். அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ற நேரம் சொல்றது நீங்க லெட்டர் பை லெட்டரா ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிற நேரத்துல ஃபெஸ்ட்டுக்குள்ளதெல்லாம் மறந்து போயிடுமே. ஏன்? டூ டிலே. எங்களுடைய ஷோர்ட் மெமரி இல்ல. அதை நாங்க சரியா ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு கஷ்டப்படுவோம். அது போல சோ கட்டாயம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். முதலாவது விஷயம் நான் உங்களோட ஹோம்ஒர்க்ல அவதானிச்ச விஷயம். க லி ம து அதே நேரம் நீட்டாம எங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். க லி ம து கலிம து அது அந்த இஷ்டம் போகக்கூடாது. க லி ம து கலிம து. அதுல ரெண்டாவது விஷயம் என்னென்றால் முக்கியமான இன்னொரு விஷயம். இப்ப நீங்க ஒவ்வொரு லெட்டரா ப்ராக்டிஸ் பண்ற நேரம் ஃபாஸ்டா மூவ் ஆகுற நேரம் அடுத்த லெட்டர் உங்களோட மைண்ட் எந்த ஒரு தூரம் ஃபாஸ்டா சரியா ரீட் பண்ணுது என்றது முக்கியம். ஓகே. ரைனா விஷயம். ஆகவேதான் இந்த உங்களோட ஹோம்ஒர்க் சூப்பர்வைசிங் உங்களோட ஹோம்ஒர்க் நான் எதிர்பார்த்த நேரம் இந்த விஷயங்கள் தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் என்று நான் யோசிச்ச விஷயங்கள். 4 விஷயம் சொல்லிக்கிறேன். மறந்தா போய் ரெக்கார்ட கட்டாயம் கேட்கணும். அப்போ உங்களோட இப்போ ஓகே. டெவலப் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். நீட்டா பண்ணணும். ஹலோ. ஓதலாமா ஜி? ஆகுதும். க லி க ம து பிரதர் பிரதான் க என்றது நீட்டுறது தான். நல்லா கவனிக்கணும். க என்றதும் நீட்டுறது தான். அதுல நீட்டா போது எப்படி? க க க லி லி ம ம து து. இந்த 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 வித்தியாசம் விளங்குதா? ஓகே. புரியுது ஜி. ஸ்டெப் மட்டும் இந்த ஸ்டெப் சொல்லுங்க பாப்போம். க க லி லி ம ம து து. சொல்லி பாருங்க. க க லி லி ம ம து து. இதுலயும் நீங்க இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும். க க ம். லி லி ம க ம து து. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ம். இப்போ க லி ம து கலிமது ரெண்டாவது ஸ்வ சோ பெல த சோ த ஸ்வ பெல சோ ஸ்வ த க து ஸ்வதகது வதகது. தால் த சவுண்ட் த அது அடிச்சு வரணும். ஸ்வதகது ஸ்வதகது. ஸ்வ
சோங்கிறது ச பிழை. சோ த த ப த இல்ல த த ஸ்வ சோ இல்ல பிரதர். சோங்கிறது பிழை, அது நீட்டுது. சோ அது பிழை. சோ. ஸ்வ வெரி குட், த வெரி குட். க து ஸ்வதகது சொதகத்து த சவுண்ட் வரணுமே, அடிச்சு வரணுமே. த சொதகத்து. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டரா பிராக்டிஸ் பண்ற அந்த சவுண்டுக்கு தானே வருவாங்க. அதே சவுண்ட் நாங்க முழு வேர்டையும் பிராக்டிஸ் பண்ற நேரமும் அந்த சவுண்ட் வரணும் கட்டாயம். அதான் முக்கியம். ஓகே. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்வ த க து ஸ்வதகது க இல்ல கோ, வானத்தை நோக்கி போகணும் இந்த எழுத்து. ஸ்வ எப்படி வானத்தை நோக்கி போகுதோ அதே ஸ்டைல்ல இதுவும் வானத்தை நோக்கி போகணும். ஸ்வ த த பிழை. க த ஸ்வ நீட்டாங்க. ஸ்வ ஸ்வ த க து ஸ்வதகது ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்வ த க து ஸ்வதகது குட். மூணாவது ஹு ம ஸ து ஹுமஸது திருப்பி வருங்க. ஹு ம ஸ நீட்டக்கூடாது. மே து பிழை. ஹூ மே அது பிழை. ஹு ம குட். ஸ து ஹுமஸது அவசரமா மறக்குதுன்னா அவசரமா நாங்க அதை மறக்கிறோம். அது நீட்டுறது ஸ்டைல் மறக்குது. ஏன்னா எனக்கு அது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் இல்லைங்கதான் இதுல காட்டுற விஷயம். ஓகே, நாலாவது ஓகே. அ க இந்த ப அ து க நசன கோ, வானத்தை நோக்கி போகணும். நீட்டக்கூடாது. வ அ கோ அ க ப து அகபது அகாபத்து அல்ல, அகாபத்து. காஃப் நீட்டக்கூடாது. அகாபத்து. அ க க பிழை. ப க அல்ல, கோ. க அ க ப து அகபது ஓகே, அஞ்சாவது வாங்க பாப்போம். ஹு ஸ்வ தோ ம பிழை. தோ மே அதுவும் பிழை. ஹு ஸ த இல்ல, ம தோ தான். தோ நீட்டாம சொல்லணும். தோ. ஹு ஸ்வ ம தி ஹுதமதி புத்த இல்ல, அது மொத்தமா சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி வரணுமே. ஹுதமதி ஹுத்தோமேதி. ஹு ஸ்வ ம தி ஹுதமதி மூணாவது சொல்லுங்க பாப்போம். ஹு ஸ்வ ம தி ஹுதமதி திருப்பி வருங்க. ஹு ஸ்வ ம தி ஹுதமதி ரெண்டாவது வாங்க பாப்போம். ச ஸ்வ த க து ஸ்வதகது க இல்ல, கோ. க ஸ்வ த க து ஸ்வதகது சொத வரக்கூடாது. இதே வரக்கூடாது. இதே அல்ல. தோ. தோ தே தே. த ஸ்வ த க து ஸ்வதகது முதலாவது வாங்க பாப்போம்.
க க லி இல்ல. க ம சின்ன க. க லி ம து கலிமத்து. சரி. அப்போ பாருங்க, எனக்கு நாளைக்கு மார்னிங் 7 கிளாஸ் செட் பண்ணி தரேன். ஆனா ஒரு வேலை செய்யணும். இந்த ஒர்க்கையும் ஜி போயிட்டு மார்னிங் இல்ல, விலங்கல. நான் கேட்டது ஈவினிங் 7 சொன்னேன். நீங்க 7 ஈவினிங் 7 சொன்னீங்க. உட வளங்க ஈவினிங் 7 சொன்னேன். மார்னிங் தானே கிளாஸ் செய்கிற, அப்படித்தானே ஷெடியூல்ல? சாட்டர்டே வந்து மார்னிங் டைம் வைக்கிறா, ஈவினிங் டைம் படிக்கலாம் உங்களுக்கு ஷெடியூல் டைம் வேலைமையா? இல்ல, நாளைக்கு வெளியே போறதுனால, நாளைக்கு வெளியே போறேன், அதனால சரி, ஓகே. ஈவினிங் வேணும். இந்த டைம் இல்ல, இது வந்து மக்ரீப் டைம், அதனால 7னா கரெக்டா இருக்கும். லேட் ஆயினா பிரச்சனை இல்லையே? 6:40 மக்ரீப் டைம் ஜி, ஓகே. அதனால 6க்கு பின்னால 7 லேட் ஆயினா பிரச்சனை இல்லையே? 7ஓ 8ஓ 9ஓ அந்த மாதிரி பிரச்சனை இல்லையே? ஓகே ஓகே. நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன தெரியுமா? அந்த ரெக்கார்டை கேட்கணும். நான் இதுல உங்களுக்கு சொல்லிக்கிற இம்பார்ட்டன்டான மெசேஜ்கள் இருக்கிற எது ராங் எது சரி என்று சொல்லி, சரியா? கேட்டுட்டு என்ன செய்யணும் என்றால், நீ கேட்டுட்டு நான் இன்னைக்கு தரப்போற பாடம் ஃப்ரெஷ்ஷான பாடம் மட்டும் தருவேன். இந்த பாடத்தை ஓகே ஜி. இந்த ஸ்டைலுக்கு நாங்க பழகின ஸ்டைலுக்கு இந்த ஒர்க்கை நீங்க ரெடி ஆயிட்டு வரணும், அனுபவத்தில் ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே, இது ஹோம்ஒர்க்கும் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணணும்னா நீங்க எனக்கு அனுப்ப தேவையில்லை, சென்ட் பண்ண தேவையில்லை, ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே, இந்த ரெடி ஸ்டைல் ஆயிட்டோம். ஓகே ஜி. இது நாங்க ஹோம்ஒர்க் இது நாங்க கிளாஸ்ல ஓதல, இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனா இதுக்கான ஒரு மாடல் ஒன்று நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறோம். அதான் இந்த மாடல், சரியா? அப்ப இதுல ரெக்கார்ட் ஓகே ஜி. கேட்டா தான் உங்களுக்கு ஐடியா வரும், உங்கள்கிட்ட என்ன ராங் செய்யுது, என்னதை திருத்தி கொள்ளணும்ன்றலாம். அதுக்கேற்ற வகையில் இந்த ஓகே ஜி. பாடத்தை ரெடி ஆகி வாங்க இன்ஷா அல்லாஹ். விளங்கினா? ஓகே ஜி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.